நேற்று அவர் வந்து பேசுவார் மாவட்ட செயலர்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஆனால் நல்லா நடந்து சிரிச்சுட்டு வந்தாரு. ஆனா இப்படி நடக்கும்ட்டு அண்ணனுக்கு எங்களுக்கு தெரியாது. அண்ணன் இப்படி இறந்துட்டு இருப்பாருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. அண்ணா எங்களுக்கு நல்லதான் சிரிச்சுட்டு இருக்க. எங்களுக்கு எனக்கு எங்க அப்பா வேணும். எங்க அப்பா வேணும். எங்க அப்பா வேணும். அப்பா உன் பொண்ணு வந்துக்கிறேன். உன் பொண்ணு வந்துக்கிறேன். அப்பா ஒரு வார்த்தை ஏமா சண்முகலின்னு கேப்பியே. எங்க அப்பா உன் பொண்ணு வந்துக்கிறனே. என்ன எங்க கண்டாலும் சண்முகலின்னு கூப்பிடுவியே. நான் கடைசியா இப்ப பாண்டியில உன்னை கல்யாணத்துல பார்த்தேன். அப்பா ஏமான்னு கேட்டியே. எப்பா உன் பொண்ணு கத்துறையப்பா. உன் சண்முகொல்லி பொண்ணு கத்துறையப்பா. ஏந்து வாயப்பா. ஏந்து வாயப்பா. நாலாத்தூர்ல இருந்து சண்முகொல்லி கத்துறனே. நாலாத்தூர் மக்கள் நலப்பணியாளர் கத்துறையப்பா. நாலாத்தூர் மக்கள் நலப்பணியாளர் கத்துறையப்பா. ஏந்து வாயப்பா. நீ ஏந்து வாயப்பா. எங்க அப்பா எனக்கு வேணும். எங்க அப்பா எனக்கு வேணும். எப்பா என் சாமியா ஏந்து வாயப்பா. என்னால தாங்க முடியலையே. எங்கள் மாவட்ட செயலாளரை பொறுத்த வரைக்கும் அவர் மிக எளிமையானவர். அவர் ஒன்றிய செயலாளராக இருக்கும் போதிலிருந்து எங்களை எல்லாரும் சரியான வழி நடத்துவார். எல்லாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்ப்பார். எந்த ஒரு ஈகோவும் அவருக்கு இருக்காது. பெண்களை பெருசாக மதிப்பார், மரியாதை கொடுப்பாரு, முன்னுரிமை கொடுப்பாரு. அவர் இவ்வளோ சீக்கிரம் அவருடைய இழப்பு ஏற்படும் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய இழப்பு எங்களை பெருசாக பாதிச்சிருக்குது. நாங்கள் எதிர்பார்க்காத இந்த அதிர்ச்சியான செய்தி, ஈடுகட்ட முடியாத இழப்பாக நாங்கள் கட்சிக்கும் எங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலர் ஒரு தெய்வம் மாதிரி. மகளிர்னாவே எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது முதல்ல அவர் தான். எங்களை எங்க இருந்தாலும் எந்த கூட்டத்தில் நாங்கள் நின்றுட்டு இருந்தாலும் பேர் சொல்லி கூட்டம் முன்னாடி கூட்டம் நிற்க வைக்கிறவர் அவரு. அவர் இல்லைன்றதை எங்களால சுத்தமா தாங்கிக்கவே முடியாம ஒரு பெரிய இழப்பா இருக்குது. பேர் சொல்லிதான் பேசுவாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தங்கமான மனுஷன் அவரு. அவர் இல்லன்றதை நாங்க ஏத்துக்கவே இல்லை. இன்னொருத்தவங்க வந்தா நிரப்ப முடியுமான்றது எங்களுக்கு தெரியல. ஆனா அவர் எல்லாருமே எங்களை ரொம்ப தெய்வம் மாதிரி. எல்லாருமே அடிப்படை தொண்டர்கள் இருந்து பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க வரையும் எல்லாரையுமே நல்லபடியா நடத்துவாரு. யாருக்கிட்டையும் எந்த கோபமும் பட மாட்டாரு. எந்த பிரச்சனையானாலும் அதை எந்த விதத்துல சுமூகமா முடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிச்சு சால்வ் பண்ணுவாரு. அவரை மாதிரி ஒரு உயர்ந்த மனிதனை நாங்க இனிமே பாப்போமான்றது ஒரு சந்தேகமா இருக்கு. அவரோட இழப்பு பெரிய இழப்பா இருக்கு. நேரத்துல போனா நாங்க சங்கீத கவுன்சிலர் எந்த நேரத்துல போன் பண்ணாலும் என்னமா பாரதியாரு எந்த நேரத்துல பண்ணாலும் எங்களுக்கு பெரிய இழப்பா இருக்குது. எங்க அண்ணன் சொல்லுமா அப்படின்னு வர யாரு பண்ணாலும் என் தங்கச்சின்னு வரு. இந்த மாதிரி ஒரு எங்களுக்கு அண்ணன் யாருக்கு அனுப்பாங்கன்னு தெரியாது. எங்க கூட பண்ணவங்க கூட அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அண்ணனை இழந்துச்சு எங்களால தாங்க முடியல. இனி இதுக்கு அப்புறம் நாங்க எப்ப பார்க்க போறோம்னு தெரியல. என் பெயர் சாந்தா. நான் நகர துணை செயலாளர். நான் 45 வருஷமா திமுக கழகத்தில் செயல்பட்டு வருகிறேன். இப்படி ஒரு அண்ணனை நான் பார்த்ததே இல்லை. அவர் இறந்து விட்டார் என்று காலையில் 5 மணிக்கு கேட்டதிலிருந்து என் மனம் வாடுகிறது. இருக்கும் மக்களுக்கு என்ன ஆதரவு சொல்லுவது என்று தெரியவில்லை. பெரிய இழப்பை நாங்கள் இழந்து விட்டோம் எங்கள் கட்சியில். அண்ணன் எப்ப எழுந்து வருவார், எப்ப எங்களை கூட்டத்திலாம் வாமா உக்காருன்னு சொல்லுவார் என்ற குரலை நாங்கள் என்னைக்கு கேட்போல எங்களுக்கு தெரியவில்லை. அவரு எங்களுக்கு செயலாளரா இல்ல. எங்களுக்கு நல்ல உள்ள மக்களுக்கு நல்ல உள்ளத்துல அள்ளி கொட்டவராக இருந்தாரு. ஆனா அவர் இருந்தது எங்களுக்கு ஒரு இழப்பா இல்ல. அவர் எங்க கூட இருக்கிறாருன்னா இது வரைக்கும் நாங்க நம்பிட்டு இருக்கிறோம். எங்க கூட எப்பயும் ஆதரவா அவர் இருப்பாரு நம்புறோம். அவர் எங்க கூட எல்லாத்துக்கும் பணிகளை செயல்பட்டு எங்க கூடயே வழி நடத்துவாருன்னா நம்பி நாங்க அது ஒரு இதுவாவே நாங்க நினைக்கல. எங்க மக்களுக்கு நல்லது செய்வாரு அவரு. எங்களால அவர் இருந்தாரு நம்பவே முடியவில்லை.